பாசமிகு அண்ணன் திரு ஆரம்பி அவர்களை தலைமை பொறுப்பேற்று இந்த விழாவினை நடத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். திரு ஆரம்பி அவர்களுக்கு எங்களது செயலாளர் திரு அப்சல் அவர்கள் இப்பொழுது மாலை அணிவிப்பார். திரு தாலிப் அவர்கள் இப்பொழுது மாலை அணிவிப்பார். நமது அபிமான பாடகர் திரு டிஎம்எஸ் அவர்களுக்கு பண்டிட் அவர்கள் மாலை அணிவிப்பார். அண்ணன் திரு ஏவிஆர் அவர்களுக்கு ரஷீத் அவர்கள் மாலை அணிவிப்பார். அண்ணன் திரு ஆரம்பி அவர்கள் நம்மை இசை வெள்ளத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் திரு முகமது அன்வர் அவர்களை பாராட்டி அவருக்கு பொக்கே வழங்கி பேசி வாழ்த்துவார். முதலில் திரு டாக்டர் கலைமாமணி விக்ரமன் அவர்கள் பாராட்டி பேசுவார். முதலிலேயே ஏபி ராஜகோபால் அவர்கள் மேடைக்கு வந்து அதிக நேரம் பேசியோ அல்லது குறுக்கீடு செய்தோ தொந்தரவு செய்யக்கூடாது, தொந்தரவு செய்யலாமா என்று கேட்டார்கள். நீங்கள் ஒண்ணுமே பதில் சொல்லலை. அவர் போயிட்டார், உடனே போயிட்டார். அதனால் இன்றைய தினம் நம்முடைய இளம் சகோதரர் அற்புதமான ரஃபியினுடைய பாடல் அவரே வந்து பாடுவது போல் இன்றைய தினம் அந்த ஒலித்திருக்கிறது. என்ன கூப்பிட்ட போது நான் தான் சொன்னேன், ஏன் கூப்பிடுறீங்க ஐயா தலைவர் ஆரம்பி அவர்கள் என்றால் அந்த துறையை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள். சவுந்தரராஜன் அவர்கள் கேட்கவே வேண்டாம், அவர் தென்னகத்தினுடைய ரஃபி. இன்னும் கூட சொல்ல போனா ரஃபி அவர்கள் சவுந்தரராஜன் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து அவரை பாராட்டியதெல்லாம் அந்த செய்தியெல்லாம் நான் அறிவேன். அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய குரல் வளத்தை எந்த மொழியா இருந்தாலும் இப்ப நாம கேட்டிருந்தோம்னா நமக்கு மொழி அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சா கேட்டேன், எனக்கு தெரிஞ்சது தெரியாது. அவர் நடுவில் அவர் இந்த இடையில சொல்லிட்டு போகும்போது நீங்களா ஓஹோன்னு கை தட்டினீங்க, எதுக்கு தட்டுறாங்க நான் கேட்டேன். அதனால அதுல அந்த பேச்சில் கூட ஒரு இசை இருந்தது, அதுல நயம் இருந்தது. இந்த பாடல்களை கேட்கும் பொழுது இசைக்கு மொழியே தேவையில்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த லயமும் சுருதியும்னு சொல்லுவாங்க, அதுதான் இறைவன். அது எந்த வடிவத்தில் வேணாலும் இருக்கலாம். ரெண்டும் சேரும் பொழுது கை காமிச்சு எது காமிச்சார் பாருங்க, அது எதுக்காக காமிக்கிறாருன்னா அந்த சுருதியும் லயமும் மாறக்கூடாது என்பதற்கு ஆட்டு வைத்தார். ஆட்டு வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரேன்னு சொல்றாங்க பகவானை. அது மாதிரி இன்றைய தினம் அந்த பாடல்களை கேட்க நாங்க வந்தது. முதல்ல நான் வந்து கூச்சமா இருந்தது, எதுக்கு கூப்பிட்டாங்க, ரொம்ப அசிங்கமா நம்மளை படுத்துட போறாங்க, கை தட்டி உட்கார வைக்க போறாங்க, இப்ப உட்கார வைக்க போறீங்க கொஞ்ச நேரம் பேசினா. அவருடைய அந்த அருமையான பாடல்களை கேட்ட பிறகுதான் ஓஹோ கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. நான் வந்து கையில வீட்டுல கிராம ரெக்கார்ட்ல இருக்கு, இருந்தாலும் இப்ப கேட்கும் பொழுது சவுந்தரராஜன் அவருடைய பாடல்களை இப்பொழுது வைத்து காலை வேளையிலே கேட்கும் பொழுது உண்டான அந்த ஒரு இன்பம் என்று ஏற்படுகிறது. இன்னைக்கு கூட கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா சவுந்தரராஜனை கூட ஒரு பாட்டு பாட சொல்லலாம், ஆனா நல்லா இருக்காது, அது மரியாதை இல்லை என்று கூறி அவருடைய இசை வளத்தில் குரலில் புகழில் அவர் இந்தியாவெங்கும் பாரத நாடெங்கும் போக வேண்டும். ஏனெனில் அவருடைய பாடல்களை மீண்டும் கேட்கும் பொழுது ரஃபி அவர்களே பாடுகிறார்கள் என்ற தோற்றம் எல்லோருக்கும் தோன்றும். அதுதான் அவருக்கு நினைவு சின்னம் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து, நீங்கள் எல்லோரும் இன்றைய தினம் அதை அனுபவிப்பதற்கு கொடுத்து வைத்தவர்கள்.
நாங்களும் கொடுத்து வைத்தவர்கள் என்று கூறி அமைகிறேன். வணக்கம். சிறந்த உருது கவிஞரும் இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி வரும் திரு ஷெரீப் ரொமானி அவர்கள் நமது அன்வருக்கு ஒரு மாலையினை போட்டு பாராட்ட இருக்கிறார். உருது கவிஞர் அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் பாராட்டுகிறோம். அடுத்ததாக நம்ம எல்லாம் தன்னுடைய இனிய குரல் வளத்தால் என்றென்றும் கவர்ந்து கொண்டிருக்கும் திரு TMS அவர்கள் இப்பொழுது பேசப் போகிறார்கள். மேடையில் வீட்டிற்கும் அருமையான ஆரம்பி அவர்களே, விக்ரமன் அவர்களே மற்றும் ஏனைய அருமையான நண்பர்களே, என்னுடைய ரசிக பெருமக்களே, உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தமிழ்நாட்டுக்குன்னு முருகப்பெருமான் ஒரு குரலை கொடுத்து வச்சுட்டாரு. அதே மாதிரி வடநாட்டில் முகமது ரஃபி தெற்கேயும் வடக்கேயும் 2 குரல்கள் உயிரோட்டம் கொடுத்து எப்படி பாடுவது என்பது இந்த 2 குரலில் தான் கிடைத்தது. பாட்டில் பாவம் என்று சொல்லுவார்கள், உணர்ச்சியோட பேசுறது. இப்போ உங்ககிட்ட எல்லாம் நான் பேசும்போது நீங்கள்லாம் என் சொல்லை கேட்கணும், என்னை நீங்கள் வாழ்த்தணுங்கிற ஒரு எண்ணத்தோட ரொம்ப பணிவோட அந்த குரல்ல சின்னது பெருசு பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் பாவம் என்று சொல்றது. ஒரே அடியா அதுக்கு என்ன இலக்கணம் இருக்கே, தமிழில் ஒரு இலக்கணம் இருக்கிறதே, கமா இருக்கு, செமிகோலன் இருக்கு, ஃபுல் ஸ்டாப் இருக்கு. அதெல்லாம் நிறுத்தி நிதானப்படுத்தி இதை எந்த அளவுக்கு மக்களிடம் அந்த வார்த்தையை செலுத்த முடியுமோ அதை உணர்ந்து சொல்றது தான் தமிழுக்கு ஏற்பட்ட ஒரு மரபு. தமிழ்ல தான் இந்த ஒரு சுகம் இருக்கு. வேதமே தமிழ்ல வந்தது என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் சிந்திப்பதற்கு இப்ப நேரம் இல்லை. இப்போ ஒவ்வொருத்தரும் எங்கே நிம்மதி கிடைக்கும், எங்கே நிம்மதி கிடைக்கும்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ எந்திர வாழ்க்கையில நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்கேயாவது ஒரு சுகம் கிடைக்குமா, ஒரு நல்ல இசை கேட்குமா, மனசுக்கு ரம்யமா இருக்குமான்ட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய சூழ்நிலைய இன்னைக்கு நான் பார்க்குறேன். இங்க வந்து உட்கார்ந்த எனது அருமை தம்பி அன்வார் பாடுறதை கேட்டுட்டு நான் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போயிடலாம், தம்பி வந்து சொன்னதே அப்படிங்கிறதுக்காக வந்தேன். கடைசி வரை நான் உட்கார்ந்து கேட்க போறேன். ஏன்னா அவர் பாடும்போது ஒவ்வொரு வார்த்தைகளை நான் கேட்கும் போது நான் வந்து முகமது ரஃபியினுடைய பரம ரசிகன் தான். ஏன்னா 1000 பார்வையில் அவர் ஹிந்தியில பாடினதை நான் தமிழ்ல பாடியிருக்கேன். நயா தௌரங்கிற ஒரு படத்தை வடநாட்டில் பம்பாயில் ரெக்கார்டிங்காக நானும் சுசிலாவும் போயிருந்தோம். ஒரே நாளில் 5 பாட்டு ரெக்கார்ட் பண்ணோம். அப்போ முகமது ரஃபி சார் வந்தார், என்னை பார்க்கறதுக்காகவே வந்தார். எல்லாரும் சொன்னாங்க, உங்களை பார்க்கறதுக்குன்னு மெனக்கிட்டு அவர் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. நான் அவரை அப்படியே எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன சொல்றது, क्या आवाज है आपका, मैं मुग्ध हो जाता हूँ, आपसे बहुत पसंद करता हूँ அப்படின்னு நான் சொன்னேன். क्या सुंदर आवाज है आपका, हमसे ज्यादा अच्छे गाते हैं அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்றாரு. அவர் பாடி காமிக்கார். ஓர் 1000 பார்வையிலே அவர் பாடு காமிக்கும் போது हमसे ज्यादा अच्छे गाए हैं அப்படின்னு சொன்னார். அதுதான் உண்மை கலைஞன். பொறாமை குணம் இருக்காது ஐயா நல்ல கலைஞனுக்கு. நல்ல பாட்டை கேட்டுட்டாங்கன்னா தெய்வத்தை போல வாழ்த்துவாங்க. அப்பேற்பட்டவன் தான் நானும் முகமது ரஃபி அவர்களும். அதனாலே தான் எத்தனை வருஷங்கள், எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆகட்டும், இந்த பாடல்கள் சிரஞ்சியாவே இருக்கும், மறையவே மறையாது. அதுதான் ஈசன் கட்டளை. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெருமை கொடுப்பதற்கு முருகப்பெருமான் ஒரு சௌந்தரராஜனை கொடுத்தார். இன்னைக்கு தமிழ் எப்படியோ இருந்து கொண்டிருக்கிறது, அதை நான் சொல்லக்கூடாது. எனது ரசிகர்கள் 45 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கேட்டு
நிம்மதி வேணும் என்பதற்காக வீட்டில் ரேடியோ மூலமாக கேசட் மூலமாக கேட்டு நிம்மதி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது சௌந்தரராஜனுடைய கச்சேரி ஏற்படுமா கேட்போமா என்று தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உரிய வலு எனக்கு கிடைக்கவில்லை. நான் என்னையா செய்ய முடியும்? பாடணும்னா ஆசை இருக்கு. தமிழ்நாட்டு எழுத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்? பகவானா பார்த்து எனக்கு பெருமை. 45 வருஷம் யாருடைய பலத்துல பாடினேன்? எனக்கு கொடுத்த ஒரு 2 புண்ணியாத்மாக்கள் ஒரு பக்கம், எம்ஜிஆர் ஒரு பக்கம், சிவாஜி ஒரு பக்கம். இந்த 2 பேரும் நான் பாடின உணர்வுகளை எல்லாம் மக்களிடம் எடுத்து 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 கொடுத்து விட்டார்கள். அதில் சௌந்தரராஜனுக்கும் உரிய மரியாதையை கிடைக்குது. என்ன அப்புறம் பாட முடியாதா? இப்போ சமீபத்தில் கூட 12ஆம் தேதி கூட பாடினேன். நல்லா தான் பாடினது. 20 பாட்டு தொடர்ச்சியாக ஒரு சௌந்தரராஜன் பாடுகிறார். இவ்வளவு உணர்ச்சியோடு இந்த வயசுல இவர் பாடுறாரு. இந்த வயசுலையும் படத்துல இவரை பாட வச்சா எப்படி இருக்கும்னு ஒருத்தருக்கு நினைவு வரலையே. ஏன் வரலன்னா தமிழ்நாட்டு தலையெழுத்து அவ்வளவுதான்ங்கிறது என்னுடைய முடிவு. என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். நான் உங்களை எல்லாம் கண்டு ரொம்ப சந்தோஷம். இவர் பாடும்போது நீங்க என்ஜாய் பண்றதை கேட்டுட்டு, ஐயா கச்சேரின்னா இப்படிதான் ஐயா ரசிகர்கள் இருக்கணும், என்ன உணர்வோடு அவர் பாடுறாருன்ட்டு என்ன உற்சாகமா கரகோஷம் கொடுக்குறீங்க. ஒரு கலைஞனுக்கு இதுதான் பெரிய பொக்கிஷம், வேற ஒண்ணுமே இல்லையா. அதோட இந்த ஹிந்துஸ்தானி பாடல்கள்ல நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் பாடல்களுக்கு இருக்கிறத காட்டிலும் ஒரு பெருமை அந்த ரிதம் இருக்கு பாருங்க. அந்த தாளத்திலேயே வச்சுக்கிட்டு தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் காமிச்சுக்கிட்ட போறாங்க. இது எப்படி அழகா வாசிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துலாவது தவறுகள் ஏற்படாம ஒவ்வொருத்தரும் என்ஜாய் பண்றாங்க. பாட்டை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரிதம் ஸ்ருதி இந்த ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா தெய்வீகமே வந்துடும் ஐயா அதுக்குள்ளே. நான் ரொம்ப உங்களை மாதிரி நானும் உட்கார்ந்து நிறைய பாட கேட்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த அளவு நீங்க இந்த மேடையில ஐயா அவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு பேச சொன்னதுக்காக இந்த நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது பரமார்ந்த ஆசியை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவு என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். தேவதை புகழும் நடந்து வரும் இளைய எஸ்பியும் ஆகிய திரு மோகன் அவர்கள் இன்றைய இசைவிழாவின் கதாநாயகன் முகமது அன்வர் அவர்களுக்கு இந்த சால்வையை அணிவிக்க வருகிறார். சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் பாசமிகு அண்ணன் திரு ஆரம்பி அவர்களை அடுத்ததாக பேச அழைக்கிறோம். திரு ஏஎஸ் கனி அவர்கள் அண்ணனுக்கு மாலை இருக்காங்க. அன்புள்ள டாக்டர் விக்ரமன் அவர்களே, அருமை சகோதரர் டிஎம்எஸ் அவர்களே, அன்பிற்குரிய ஏவிஆர் அவர்களே, மிக அற்புதமான இசையை வழங்கி நம்மை எல்லாம் மகிழ்ச்சியிலே ஆழ்த்தி கொண்டிருக்கின்ற தம்பி முகமது அன்வார் அவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த அற்புதமான இளைஞனுக்கு பாராட்ட வேண்டும் என்கிற உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற மியூசிக் லவர்ஸ் அசோசியேஷன் பொறுப்பாளர்களே, வருகை தந்திருக்கின்ற பெருமக்களே, தாய்மார், இப்படிப்பட்ட நல்ல இசை நிகழ்ச்சிகளில் இடையிலே பேசுகிற நிகழ்ச்சியை அமைப்பதை நான் எப்பொழுதும் கொஞ்சம் தவிர்த்து கொண்டு வருவது வழக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த பொழுது கூட இசை நிகழ்ச்சிகளில், அதிலும் குறிப்பாக மெல்லிசை நிகழ்ச்சிகளில்
இடையிலே பேசுகிற நிகழ்ச்சி அவ்வளவு சுவையாக இருக்காது, அவர்களுக்கு தொல்லையாக இருக்கும். ஆகவே எதற்கு அழைக்கிறீர்கள் என்று அவர்களிடத்திலே கேட்டேன். ஏவிஆர் அவர்களும் தொலைபேசியிலே சொல்லி, இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் உற்சாகம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய முகமது அன்வார் அவர்களை நான் அதிகமாக பார்த்ததில்லை. அவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற அந்த அட்டையிலேயே பின்னாலே அவருடைய அன்பை காட்டி இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அவர் அழைத்திருந்ததை பார்த்துத்தான், சரி எப்படியோ இந்த இசை நிகழ்ச்சியை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று இங்கே வந்தேன். விக்ரமன் சொன்னதைப் போல, டிஎம்எஸ் சொன்னதைப் போல மிக அற்புதமாக அன்வார் அவர்கள் இங்கே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். 10-12 ஆண்டுகளாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலும் இன்றைக்கு புகழ்மிக்க, இந்தியா முழுவதும் புகழ்மிக்க ஹிந்தி பாடல்களிலே, இந்தி திரையுலகத்திலே தனக்கென்று ஒரு சிறந்த இடத்தை பெற்று வடநாட்டு டிஎம்எஸ் என்று நாம் புகழுகிற முகமது ரஃபி அவர்களுடைய பாடல்களையே தேர்ந்தெடுத்து இன்றைக்கு அவருக்கு வணக்கம் செலுத்துகிற முறையில் தம்பி முகமது அன்வார் அவர்கள் மிக அற்புதமாக இங்கே இசை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு ஒரு சிறப்பு பட்டத்தை வழங்கி அவரை அழைக்க வேண்டும் என்று நம்முடைய ஏவிஆர் அவர்கள் எல்லாம் கூட விரும்பினார்கள். அது நல்ல பட்டத்தை அந்த இளைஞருக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள். இன்னொரு வாய்ப்பு வருகிற பொழுது அந்த பட்டத்தையே அவருக்கு வழங்கி நாம் மகிழலாம் என்று அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா பட்டத்தையும் விட டிஎம்எஸ் இங்கே இருந்து வாழ்த்துகிறாரே, அதை விட வேறு சிறந்த பட்டம் முகமது அன்வாருக்கு வராது. ஏனென்றால் தென்னாட்டு முகமது ரஃபி டிஎம்எஸ் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய ரஃபி பாடல் நிகழ்ச்சியில் முகமது அன்வார் அவர்களை பாராட்டியிருக்கிறார். அன்றைக்கு மிக புகழ்ந்த புகழின் உச்சியிலே முகமது ரஃபி இருந்த காலத்திலேயே நம்முடைய டிஎம்எஸ் அவர்களும் அன்றைக்கும் இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார். அவருடைய ஒரு சிறிய குறையை சொன்னார், இன்றைக்கு ஆனால் பாடுவதற்கு அழைக்க மாட்டேன் என்கிறார்களே என்று. இந்த காலம் மாறுகிற பொழுது உங்களுடைய பாட்டை கேட்டுத்தான் இந்த மக்கள் பாராட்ட வேண்டும் என்பது இல்லை. டிஎம்எஸ் என்ற பெயரை கேட்ட உடனேயே இங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் கைதட்டி ஆரவாரித்ததை வேறு எந்த கலைஞனும் பெற முடியாது. ஆகவே நீங்கள் மன திருப்தியோடு இருங்கள். நீங்கள் பெற வேண்டிய பெருமையை புகழையெல்லாம் பெற்றிருக்கிறீர்கள். செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று உச்சியிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்களெல்லாம் உங்களுடைய இடத்திற்காக முயன்று முயற்சித்து ஏறிக்கொண்டிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான டிஎம்எஸ் என்று பெயரைத்தான் சொன்னார். அந்த உருது கவிஞர் என்றார்கள் தொகுத்து சொன்னவர். டிஎம்எஸ் இங்கே இருக்கிறார் என்று சொன்ன உடனேயே நீங்கள் கைதட்டி ஆரவாரித்ததை பார்த்தேன். எனக்கு இந்த அவையிலே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் முன்னாலே பல அனுபவங்கள் எனக்கு உண்டு. 1000 பேர் கூடிய இசை நிகழ்ச்சி அரங்குகளிலே இப்படி மிகச்சிறந்த பாராட்டுக்கள் இடையிலே வருகிற பொழுது அந்த இளைஞர்கள் எல்லாம் குறுக்கீடு செய்து சத்தம் போட்டு கைதட்டி எதையோ செய்வார்கள். ஆனால் இங்கே இவர்களுடைய பெயரை சொன்ன பொழுதே இந்த அவையிலே இருக்கிறவர்கள் எல்லாம் கைதட்டி வரவேற்ற நிகழ்ச்சியை பார்த்த பொழுது நீங்கள் எவ்வளவு தேர்ந்த ரசிகர்கள் இங்கே இன்றைக்கு நிறைந்திருக்கிறீர்கள். அதுதான் எனக்கு பெருமையாக இருந்தது. டிஎம்எஸ் அவர்கள் நீங்கள் விரும்பி இருந்தால் அவர் பாட்டை பாடியிருப்பார். முகமது ரஃபி தமிழிலே பாடுகிறார் என்று நீங்கள் எண்ணுகின்ற அளவிற்கு அப்படி ஒரு பாட்டையே அவர் பாடியிருப்பார். இந்த நேரத்தில் விக்ரமன் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அதுக்கு டிஎம்எஸ் அவர்களும் கொஞ்சம் அப்படியே சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இந்த இசைக்கு மொழியே தேவையில்லை என்று. இந்த மொழி தேவையில்லை இசைக்கு. எப்பொழுது என்றால் கேட்பதற்கு. கண்ணை மூடிக்கொண்டு கேட்டால் அது மொழியே தேவையில்லை. இந்த காதுக்கு விருந்து வருவது வரை மொழி தேவையில்லை. ஆனால் உள்ளத்திற்கு, உணர்விற்கு, உயிருக்கு உணவாக இசை கிடைக்க வேண்டுமானால் அது மொழியோடு இணைந்து வர வேண்டும். அதைத்தான் டிஎம்எஸ் முருகன் முருகன் என்று அவர்கள் சொன்னார்கள். அதை போல இங்கே உருது மொழி தெரிந்தவர்கள், இந்தி மொழி தெரிந்தவர்கள் இருக்கிற பொழுது நீங்கள் அதை எந்த அளவிற்கு ரசிக்கிறீர்களோ, ஆனால் எங்களை பொறுத்தவரை காதிலே கேட்டு ரசிக்கிறோம், அவ்வளவுதான் இந்தி பாட்டு.
ஒரு 30-40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மிகச்சிறந்த பாடல்களை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே பிறந்தவர்கள் தான் எந்த மொழியிலும் பாடி மிகச்சிறந்த பெயரை பெற முடியும் என்று நிரூபித்தவர்கள். எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் தான் அகில உலகத்திலேயும் புகழ் பெற்றார்கள். ஹிந்தியிலேயும் மீரா என்ற படத்திலே நடித்தே புகழ் பெற்றார்கள். இன்றைக்கு அவர் ஹிந்தியிலே நம்முடைய டிஎம்எஸ் இவ்வளவு அற்புதமாக பேசுகிறாரே என்று கூட நான் ஆச்சரியப்பட்டேன். ஒருவேளை அந்த காலத்திலே இந்தியிலே போய் அவர் பாடியிருந்தால் இன்றைக்கு மிகச்சிறந்த இந்தி பாடகராகவே விளங்கி இருப்பார். ஏனென்றால் தமிழனுக்குத்தான் முடியும், தமிழ்நாட்டிலே தமிழை தாய்மொழியாக கொண்டவனுக்குத்தான் முடியும். இன்றைக்கு ஏ.ஆர். ரகுமான் என்ற இளைஞன் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே காதிலே கேட்டு ரசிப்பதற்கு மொழி தேவையில்லை, இசை போதும், ஒலி போதும். ஆனால் உணர்வோடு கலந்து உயிரோடு கலந்து நம்மை உருக்க வேண்டுமானால் மொழி வேண்டும். நான் நம்முடைய தம்பி மகமட் அன்வார் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன், நல்ல இந்துஸ்தானி இசையிலே உருது இசையிலே பாடுங்கள். ஆனால் அதோடு இணைந்து 1-2 தமிழ் பாடல்களையும் பாடுங்கள். கேட்கிற மக்கள் இரண்டையும் சேர்ந்து கேட்டு மகிழட்டும். நீங்கள் வடநாட்டிலே போய் இந்த பாடலை பாடுங்கள், புகழ் பெற வேண்டும் என்று விக்கிரமன் இங்கே பாராட்டினார். நீங்கள் பாடுங்கள், அவர்களுக்கு நம்முடைய தமிழ் இசையையும் சேர்த்து கொடுத்து விட்டு வாருங்கள். தமிழனுக்குத்தான், தமிழ் மொழியிலே தாய்மொழியாக கொண்டவர்களுக்குத்தான் அந்த ஆற்றல் உண்டு. உலகம் முழுவதும் எந்த மொழியிலே வேண்டுமானாலும் ஆதிக்கம் செலுத்துகிற ஆற்றல் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு உண்டு. அதிலே நம்முடைய மகமட் அன்வார் அவர்கள் மிகச்சிறந்த ஆற்றலோடு இசையை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இவ்வளவு அற்புதமான இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அந்த இளைஞரை பாராட்டி இருக்கிறார்கள். நம்முடைய ஏவிஆர் அவர்களும் மற்ற நண்பர்கள் எல்லாம் விரும்பி இருக்கிறார்கள் அவருக்கு ஒரு பட்டம் வழங்க வேண்டும் என்று. ஒரு பட்டம் வழங்குவதை நானாகவே கொடுத்து விடக்கூடாது, நல்ல பட்டமாக தேர்ந்தெடுத்து, அவரும் ஒரு எழுத்தாளர், பக்கத்திலே கலைமாமணி மிகச்சிறந்த எழுத்தாளர், நீங்கள் எல்லாம் சேர்ந்து தேர்வு செய்து இன்னொரு இசை நிகழ்ச்சியிலே அவருக்கு அந்த பட்டத்தை வழங்குவோம் என்று வாழ்த்தி, இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, நம்முடைய தம்பியை மீண்டும் வாழ்த்தி இந்த இளைஞர்களை எல்லாம் பாராட்டி அமைகிறேன். வணக்கம். எங்களுக்கெல்லாம் அறிவுரை கூறிய டாக்டர் கலைமாமணி அவர்களுக்கும் அண்ணன் டிஎம்எஸ் அவர்களுக்கும் திரு பாசமிகு அண்ணன் ஆரம்பி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்புரை திரு அன்வர் அவர்கள் இப்பொழுது. புரட்சி தலைவரின் அருமை தம்பி எங்கள் அண்ணன் ஆரம்பி அவர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாகவும் பிரியா கல்ச்சுரல் அகாடமி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, वणकम। और फिल्म का नाम है फिर वही दिल लाया हूँ। देखिए, दिल का ही मामला है, जिधर जाओ उधर दिल का मामला है। फिर वही दिल लाया हूँ, लाखों है निगाह में जिंदगी की राह में। जाना मनवर, उसके बाद एक ड्यूट गाना सुनेंगे आप। लाखों है निगाह में जिंदगी की राह में सनम हसीन जवां, होठों में गुलाब है आंखों में शराब है लेकिन वो बात कहाँ। लाखों है निगाह में जिंदगी की राह में सनम हसीन जवां, होठों में गुलाब है आंखों में शराब है लेकिन वो बात कहाँ। है किसी की जादू का जाल, रंग डाले दिल पे किसी का जमाल। लट है किसी की जादू का जाल, रंग डाले दिल पे
कभी वो एक माजमी डोलती है दिल के पास कहीं है जो यही बातें तो होंगी मुलाकातें है जो यही बातें तो होंगी मुलाकातें देखो यहाँ नहीं तो वहाँ लाखों है निगाह में जिंदगी की राह में जन्म हसीन जवां होठों में गुलाब है आंखों में शराब है लेकिन वो बात कहा लेकिन वो बात कहा लेकिन वो बात कहा सुनिए विजय मिसेस विजय रवि देखिए विजय रवि जो हैं इनकी शादी पे इन्होंने मुझे बुलाया था और कहा था कि तहनीत सहरा लिखने के लिए कहा था। इन्होंने सहरा कहने के लिए कहा था, उस वक्त नहीं कह पाया मैं। अभी सहरे के 2 बोल सुनिए, इनकी शादी के सहरे के 2 बोल सुनिए। मैं जो शायर कभी होता तेरा सहरा कहता, मैं जो शायर कभी होता तेरा सहरा कहता, चांद को चांद न कहता तेरा चेहरा कहता। यूं रूठो ना हसीना मेरी जान पे बन जाएगी, मेरी जान पे बन जाएगी। यूं रूठो ना हसीना मेरी जान पे बन जाएगी, मेरी जान पे बन जाएगी। यूं रूठो ना हसीना। नज़दीक कैसे आते ये फासला ये दूरी हम किस तरह मिटाते, हाथों में तुम न लेते जब हाथ है हमारा, इस बेकरार दिल को मिलता कहाँ सहारा। है यूं रूठो ना हसीना मेरी जान पे बन जाएगी, मेरी जान पे बन जाएगी। है यूं रूठो ना हसीना। ये बाल बिखर बिखर गालों पे यूं न होते, ये नाग गाल काले फूलों पे यूं न सोते। ये रात का अंधेरा दिन से गले न मिलता, उल्फत का शौक ऊंचा ऐसे न दिल में खिलता। है यूं रूठो ना हसीना मेरी जान पे बन जाएगी, मेरी जान पे बन जाएगी। है यूं रूठो ना हसीना। आपका तड़पना किसके लिए है मुझे मालूम है। आप इत्मीनान रखिए, मिसेस विजया रवि आ रही हैं, अब उनसे
हैं तो क्या हुआ, इतना लिखिए, वो गाना होगा 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 आपके लिए। और देखिए उसको अलग रखा है, उस बचा के, क्योंकि वो माल अच्छा है इसलिए हमने उसको बचा के रखा है। आप वो सुन के जाएंगे। देखिए मैं जानता हूँ हर आदमी की फरमाइश पूरी नहीं हो सकती। मेरे पास कई चिट्ठियां आई हैं, कोई ये कह रहा है कि ये गाना है, कोई वो रहा है, तो मतलब ये हुआ कि हर आदमी की फरमाइश पूरी नहीं हो सकती। आप इतना रखिए, आप सबकी फरमाइश पूरी होंगी। आपके दिल में थोड़ी सी जगह जो मिल जाए, अपने अरमानों की बेताब कली खिल जाए। दीवाने हैं दीवानों को न घर चाहिए न डर चाहिए, मोहब्बत भरी एक नजर चाहिए, नजर चाहिए। जवानी में जवानी के सहारे हो जवां मेरी मेहरबान, मुझे तो ही तो हम सफर चाहिए, हम सफर चाहिए। दीवानी है दीवानों को न घर चाहिए न डर चाहिए, मोहब्बत भरी एक नजर चाहिए, नजर चाहिए। है सर पे हमारे खुला आसमां, खुला आसमां, है सर पे हमारे खुला आसमां, खुला आसमां। हमारे यही आशियां, यही आशियां। बिना प्यार के जिंदगी कुछ नहीं, बिना प्यार के जिंदगी कुछ नहीं। जहाँ प्यार है हर खुशी है वही। हो फूलों पर चाहे चाहे काटो दरी, हाँ काटो दरी, चले जिसमें जो जो डगर चाहिए, डगर चाहिए। दीवाने हैं दीवाना को न घर चाहिए न डर चाहिए, मोहब्बत भरे एक नजर चाहिए, नजर चाहिए। निगाहों में से इशारे हुए, इशारे हुए, ये दिल ये कहा हम तुम्हारे हुए, तुम्हारे हुए। मिलेगा वही मांगूंगा जो दिलदार से, मगर प्यार से। दुआओं में अपने असर चाहिए, असर चाहिए। दीवाने हैं दीवानों को न घर चाहिए न डर चाहिए, मोहब्बत भरे एक नजर चाहिए, नजर चाहिए। जवानी में जवानी के सहारे हो जवां मेरी मेहरबान, मुझे तो ही तो हम सफर चाहिए, हम सफर चाहिए।
अब आखिर एक गाना है, वो जो है हिंदू मुस्लिम यूनिटी है। वो क्या बोल है मैं बताऊंगा आपको। उससे एक पहले कि सरदार जी की सरदारन जो है फिल्म देखने गई थी, और फिल्म में था एक सीन इतना अच्छा था कि हीरो बहुत देर से घर पे आता है, हीरोइन जो है उसके इंतजार में दहलीज पे बैठती है दरवाजे पे, और बैठे बैठे सो जाती है। हीरो आता है, उसको वैसे ही बाहों में उठा के अंदर जाता है। सरदार को ये मंजर बड़ा अच्छा आता है, अच्छा लगता है, तो आके कहते सरदार जी जाइए, मोहब्बत में क्या होता है पिक्चर लगी है, आप जाके देखिए। और सरदार जी गए और रात को वापस आए। जब रात को वापस आए तो सरदारन दहलीज पे वैसे ही बैठ गई जैसे फिल्म में हीरोइन बैठती है, आंखें बंद करके बैठ गई। अब वो आए, आहिस्ता से पैर ऊपर डाल के अंदर चले गए, और फिर हंटर उठा के वो लगाया तो सरदार बोले ये क्या है, तुमने पिक्चर नहीं देखी? अरे भाई वो मोहब्बत वाली सीन, मोहब्बत वाली पिक्चर नहीं देखा था, टिकट नहीं मिला था, हंटर वाली देख के आया हूँ। तो हंटर वाली देख के आया तो वो उसके दिमाग में था, हंटर लगाया। अब देखिए हिंदू मुस्लिम यूनिटी का गाना है, हिंदू बनेगा ना मुसलमान बनेगा, ठीक है, सेम बात है कि इंसान बनेगा। ये गाना आप सुनिए, अनवर साहब से बड़े अच्छे अंदाज में गाते हैं, ऐसा लगेगा कि रफी साहब गा रहे हैं। बिल्कुल, उन्होंने बहुत कोशिश की उसके लिए, और ये नहीं कहते कि मैं रफी जैसे गाता हूँ, बल्कि ये कहता हूँ कि मैं तो रफी की आवाज की नकल करता हूँ, और रफी सही माने में बाकी रफी हैं। ऐसे 70,000 अनवार मिलकर भी एक रफी नहीं बन सकते, ये उनका कहना है, मेरा नहीं बल्कि उनका कहना है कि 70,000 अनवार मिलकर भी एक रफी नहीं बन सकता। तो लिहाजा वो कोशिश कर रहे हैं गाने की। आप सुनिए, मिस्टर अनवार गाएंगे, हिंदू बनेगा न मुसलमान बनेगा। आप इतना लिखिए। अब इस गाने के बाद जो है इसका इख्तिताम होगा, प्रोग्राम का इख्तिताम हो जाएगा। तू हिंदू बनेगा न मुसलमान बनेगा, इंसान की औलाद है, इंसान बनेगा। तू हिंदू बनेगा न मुसलमान बनेगा, इंसान की औलाद है, इंसान बनेगा। इंसान को इंसान बनाया, हमने उसे हिंदू या मुसलमान बनाया। कुदरत ने तो बख्शी थी हमें कहीं धरती, हमने कहीं भारत कहीं ईरान बनाया। जो तोड़ दे हर बंद वो तूफान बनेगा, इंसान की औलाद इंसान बनेगा। तू हिंदू बनेगा न मुसलमान बनेगा, इंसान की औलाद इंसान बनेगा। ये दीन के ताजरी वतन बेचने वाले, वतन बेचने वाले, इंसानों की लाशों के कफन बेचने वाले। ये जो महल में बैठे हुए कातिल ये लुटेरे, कांटों के वजरू है चमन बेचने वाले, कांटों के वजरू है चमन बेचने वाले। तो इनके लिए मौत का ऐलान बनेगा, इंसान की औलाद है, इंसान बनेगा। तो हिंदू बनेगा न मुसलमान बनेगा, इंसान की औलाद है, इंसान बनेगा। शुक्रिया, बहुत शुक्रिया। आप लोगों का बहुत बहुत शुक्रिया, धन्यवाद। प्रोग्राम खत्म हो गया है। बेजुबारा दूसरा प्रोग्राम यही होने वाला है, उसमें आपकी फरमाइशें पूरी होंगी। हाँ जी, आप 1 मिनट के लिए ठहरिए, ठहरिए, एक 2 मिनट ठहरिए। आपकी मर्जी की चीज बोल रहा हूँ।
देखिए यहाँ जो म्यूजिशियंस हैं उनका इंट्रोडक्शन पहले नहीं हुआ था, उसका लिस्ट हो गया था। अभी सुनिए, ये जो बैठे हैं इंस्ट्रूमेंट्स लिए हुए, ये कीबोर्ड है मिस्टर वेंकटेश, कीबोर्ड मिस्टर वेंकटेश। कीबोर्ड सेकंड कीबोर्ड है मिस्टर सुंदर। गिटार और गिटार है मिस्टर इमैनुअल। और तबलिस में है मिस्टर सुरेश। और दूसरे तबलिस हैं मिस्टर रजनीकांत। ये उनके तबल के लिए आपने क्लास नहीं दिया है, मिस्टर रजनीकांत पे दिया है। और ड्रमर है मिस्टर बालू। मिस्टर शंकर बैंगोस। और टाइमिंग मिस्टर नैनम। और इसका तारुफ करा चुका हूं मिसेस विजय रवि, गाने वाली, जिसको आपने सुना है। और इस म्यूजिक का डायरेक्शन था मिस्टर एकनाथ और उसके असिस्टेंट मिस्टर चंद्रू। और इस प्रोग्राम को ऑर्गेनाइज करने वाले मिस्टर निजामुद्दीन कुरैशी, और ऑडियो मिस्टर बशीर। अब आप सही सलामत ऑटो में, टैक्सी में फ्री है। हिंदुस्तान आजाद है, हर चीज आजाद है। जाओ फ्री जाओ, आप जा सकते हैं। टैक्सियां फ्री मिलेंगी आपको, ऑटो फ्री, सब फ्री है आपके लिए। बहुत बहुत आपको शुक्रिया। और मैं नाचिस की तरफ से, नाची शरीफ रोमानी की तरफ से आप लोगों को शुक्रिया।